அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜமுப்பர். இந்த கவலை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எதற்காகனா தென் மாவட்டங்களில் தொடர்படுகொலை கண்டித்து நடக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம். இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் நம்ம பெருசாக கடந்து போயிட்டோம், எல்லாத்தையும் கடந்து போயிட்டோம், பண்ண முடியல. இப்போ பண்ணுறப்போ நம்மளால் முடியும். ஒரு மைக் கூட நம்மளால் பேச முடியாத சூழல் தான் நம்ம அரசு நெருக்கடி இருக்குது. அந்த தென் மாவட்டங்களில் நடந்த படுகொலை கண்டித்து தான் திருநெல்வேலியில் நடந்த மல்லப்பேராயம் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டத்தில் செந்தில் மலர் கலந்து கொண்டு சில உண்மைகளை பேசினார், வரலாற்று உண்மைகளை பேசினார். அதற்காக அவர் மேல் வழக்கு தொடுத்து 60 நாள் வழக்கு நடத்தி இன்றைக்கு வெற்றி கண்டு வந்திருக்கார். அங்கே ஏன் பேசினார் செந்தில் மலர்? தொடர்படுகொலை 200க்கும் மேற்பட்ட தொடர்படுகொலை இந்த மூணு ஆண்டுகளில் நடந்துச்சு. கொலை கொள்ளை வழிபறி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு தலைவர் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அங்கே கை வச்சாலும் அதை தடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செந்தில் மலர் பேசினார். செந்தில் மலர் மாதிரி ஒற்றுமைக்கு, சமூக ஒற்றுமைக்கு பேசுகிற தலைவர் யாரும் கிடையாது. 20 ஆண்டு காலம் அமைப்பில் மல்லர் மறவர் அனைத்து தமிழ் சமூகங்களும் ஒற்றுமை வேணும், தமிழ் தேசியத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 20 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பேசுகிற நபர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரையே தன்னை பேச வச்சுக்கிறாங்கன்னா அதுக்கு இங்கே உள்ள அரசும் சமூக அரசியல்வாதிகள் தான் காரணமாக இருக்க முடியும். தவிர அவர் பேசுனது எந்த மறுப்பு இல்லை. இப்போ சீமான் அதுக்கப்புறம் பெரியார் நிறைய பேசிட்டார். அவர் மேலே 108 வழக்குக்கு மேலே போட்டவங்க சொல்லுவாங்க. ஆனால் அரசு வந்தாங்க, நெருக்கடி கொடுக்கல. எளியவனை பார்த்தா மட்டும்தான் இங்கே நெருக்கடி வரும். வலிமையானவர்களை யாருக்கும் நெருக்கடி காவல்துறை அரசை கொடுக்காது. அதுதான் உண்மை. அதனால் மீண்டும் இதே மாதிரி நாங்கள் இந்த சமூகம் அமைதியாக கடந்தே போயிட்டே இருப்போம் அப்படின்னு அரசும் அரசியல்வாதிகளும் நினச்சா அது தவறு. இன்றைக்கி இதே ஒரு 50 பேர் இருக்கோம்னா இந்த இடத்துல அங்கே 5 லட்சம் பேரை எங்களால் கூட்ட முடியுங்கிறத அரசு முடிவு பண்ணிக்கிறோம். எங்களால் முடியும். நாங்கள் எல்லா சமூகத்தோட நட்போடு இருக்க பழகிறோம். அரசு எங்களை மீண்டும் கொடுக்க நினைத்தால் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. திருப்பி நாங்கள் மீண்டு எழுதால் இந்த திருச்சி மாவட்டத்தில் இனிமேல் அரசியல் தேவேந்திர கையில் வாங்கணும். இது மலைக்கோட்டை என்பது தேவேந்திரன் கோட்டை என்பதை நம்ம உறவுகள் புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு மேயர் கிடையாது. இத்தனை வருஷம் சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷத்தில் ஒரு மேயர் கிடையாது, எம்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. இனிமேல் நாங்கள் அப்படி விட மாட்டோம். திண்ணை பிரச்சாரம் பண்ணியாவது அத்தனை கட்சிகளும் எம்பி எம்எல்ஏ நாங்கள் உருவாக்குவோம், மேயர் நாங்கள் உருவாக்குவோம் என்று நன்றி கூறி நல்ல